வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க.
முடிஞ்சதற்கு மணிஜன மணிஜே சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவதப்போ தீருவதப்போ எங்க கவலை மணிஜன மணிஜே சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவதப்போ தீருவதப்போ எங்க கவலை
பெரியோர்களே அதற்கு தக என்ற திருவள்ளுவர் சொல்லுகிறங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட இளமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் சுற்று வட்டாரத்தில் வந்திருக்கும் ஏனைய நாடக கலாச்சி பெருமக்களுக்கும் முன்னோர்கள் ஆக்கிய வாதையில் முறையோடு இந்த நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது குமரகுளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் நாடகத்திற்கு ஒளிவரிக்கு பிடித்தால் அமைக்க சொல்லி அருமையான முறையை ஒளிவரிக்க அமைத்துக் கொண்டிருக்கின்ற நமது முத்து ஆடியோ ஒளிவரிக்கு உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் அன்னை மீனாட்சி செல்வத்தில் அமர்ந்திருக்கின்ற இடமே அன்பு சகோதர சகோதரிகள் என்ன பிள்ளைப்பத்த வீடு மாதிரி கிடைக்கல அல்ல கலகாண்டி சிரிச்ச முகத்தோட செல்லையை நோடாட்ட அத்தை சிரிச்சா போட்ட செல்லையை நோடக்கூடாது இல்ல நாடகத்துக்கு சிறந்த முறையில் காவல்படை இருந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய காவல்துறையை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வராத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளவர்களுக்கும் கல்விகள் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் எங்கள் அழகு திருமுகத்தை எல்லாம் இன்றைக்கு உலகமெங்கு பரப்பிக் கொண்டிருக்கின்ற நமது திருவிழ் கே அண்ணன் தமிழன் கண்ணன் அண்ணன் அவர்களுக்கும் நமது மாயகுளம் மாதவன் அவர்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுமத்தின் சார்பிலே சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விண்ணகத்து தேவர்கள் வண்ணவனம் தூவி பண்டிசித்து கீதம் பாடுவதற்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர போவர்களுக்கும் அவளுக்கு தான் துடிக்கு, உனக்கு ஏன் துடிக்குது? எல்லாத்துக்கும் துடிக்கத்தான் துடிக்கு. இன்னைக்கு 4 ராஜவாட்டம் வந்திருக்கோம். ஆமா, ஒண்ணு சிங்கம், இன்னொன்னு கரடி, இன்னொன்னு மண்டபூடம், இன்னொன்னு தவளை. தவளை அது மலை தவளை. போதூர் அவனு வந்திருக்கானா? ஆமா, செம்பிரேன் நிற்கிறானே, இப்படி வந்தேன். இல்ல வண்டியில ஏற முடியலடா. ராமாயண நாடகம் மாதிரி எத்தனை பேரு கூட்டிட்டாங்க ஆளு. இல்ல நாடகத்துக்கு அன்னை மீனாட்சி வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளை செய்துட்டு போவர்களுக்கும் இதுதான் முக்கியமான வேலை. அந்த விழா கமிட்டியாரெல்லாம் வாங்க, இந்த பொன்னாட நடிகர்களுக்கு போதுமே மாலை பொன்னாட எது எடுத்துக்கலா இன்னமே வரி வச்சுட்டே இருக்கணுமோ? இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளை செய்துட்டு போறவர்களுக்கும் அதான் முக்கியமான வேலை. அப்ப நாடகம்னா என்ன? எத்தனையோ நாடகம் இருக்கு. சத்தியவான் சாவித்திரி கிடையாது, பவளக்குடி கிடையாது, ஹரிச்சந்திர மயான கண்டம் கிடையாது, வெள்ளையடை வெளியேறு என்று வீர உலகமிட்ட வீரவாண்டிய கட்டவும் நாடகம் கிடையாது. இங்கே ஆறுமொழியை வாசித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை செய்யாமங்கலத்தை சேர்ந்த KR ராமதாஸ் அவர்களுக்கு நமது கிராம விழாக்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. முதலகத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் திருப்பூவன வருகாவில் உள்ள அன்பு தம்பி ஏனாரியை சேர்ந்த SO செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே பலவாத்திய சக்கரவர்த்தி வளையகுளத்தை சேர்ந்த அன்பு அண்ணன் V முருகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பேரெண்டிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை பி கங்கா வியாபாரி நமது இணைச்சொல்லியை சேர்ந்த வெற்றிவேல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வெத்தலை வச்சு கொட்டுல துப்பிடாதா அது மாதிரி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குண்டு இருக்கு, ஏகப்பட்ட குண்டு இருக்கு.
அப்படி இல்லாட்ட என் பேக்கில் 4 குண்டு இருக்கு எடுத்துக்கோங்க. என் பேர் சண்முகராஜா. இங்கு நகைச்சுவை நடிகர் சமூகராசாவுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியாளர்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. நல்ல குனி, நல்ல குனிங்க, குடிச்சுனா போங்க. எங்கே ஏத்துறது? அப்பா மக்கள் கட்டி வாங்க தண்ணி டவுசர் பாண்டியெல்லாம் தாண்டி தரலாம். அப்பா இப்படி பேசணும் இப்படி பேசுறாங்க. இல்ல நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் பொன்னாடை நிறுத்து கௌரவப்படுத்திய இசை கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கு பொன்னாடை நிறுத்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது மாபெரும் கிராமமாகிய குமலங்குளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவத்தை சார்பே சிறந்தாழ்ந்த வணக்கத்தை நன்றி நன்றி நன்றி. இந்த நாடகம்லாம் வள்ளியூர் நாடகம் ராஜபாட்டு வருவாங்க, வீரவாஞ்சிய கட்டவங்க நாடகம், சத்திய ஹரிச்சந்திரமையான இன்னைக்கு நடக்கவிருக்க நாடகம் உங்களை விடுவி வரைக்கும் சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைப்பாங்க. நாங்க 4 ராஜபாட்டு, அதே மாதிரி 3 நகைச்சுவை நடிகர்கள் வந்திருக்காங்க, அவங்க தான் இன்னைக்கு சிரிபாட்டு. இந்த கதம்ப காமிக்குங்கிறது என்ன தெரியுமா? கதம்பம்னா என்ன? இப்ப நம்ம சாயலூரி போய் 100 மல்லிகைப்பூ கொடுங்க, 100 கனகாமரம் கொடுங்க, 100 பிச்சிப்பி கொடுங்கன்னு கேட்போம். ஆனா அந்த கதம்பம் என்பது எல்லா பூக்களையும் ஒன்று சேர்த்து கட்டுவதுதான் இந்த கதம்பம். அதனால விழி வரைக்கும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா தரையிலோ அதுக்கு தக்க நாங்க தொழில் பண்ணுவோம். ஆமா, நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நாங்க அமைதியா போயிடுவோம். ஒண்ணும் இல்ல, இப்பவே 7000 முடிஞ்சிட்டோம், உள்ள ஒரு 15-16,000 ரூபாய் உள்ள நடக்கு. அதை வெளியில தள்ளி வாங்க வேலை வாங்கணும்னா உங்களை வச்சுட்டேன் நாங்க என்று சொல்லிக்கொண்டு நடிகர்களுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான். அதனால வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலே கன்னத்துல கைய வைக்காம சிரிச்ச முகத்தோட புருஷன் அப்படி ஆச்சரியத்தோட கேட்கணும். எப்படி நம்ம கும்பலகுளத்துல கிளம்ப காமிச்சா யாரு நகைச்சுவை நடிகர்கள், யாரு நகைச்சுவை நடிகை, யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்கம், யாரு ஆடுறவுண்டு, யாரு கஞ்சா. கஞ்சாவா? சிஞ்சா சிஞ்சா அவன் செஞ்சது போட்டாலும் பூன் கலந்துருங்க. அவன் போட்டு பாக்கட்டு காவல்துறை அதிகாரி உள்ள தள்ளிடுவாங்க. வாய பாரு, அப்படி ஆர்வத்தோட கேட்டுருந்தா நிறைய பார்க்க வர்றாங்க அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டை விட்டு பரப்புறதே மாப்பிள்ள ஒரு மாதிரியா சொன்னதோட வர்றது. எப்படி ஒரு வகையில பாய், ஒரு வகையில தலைகாணி, தண்ணி பாட்டில தண்ணி வேற, வீட்டுல உள்ள நாக்குட்டியை வேற கூப்பிட்டு வர்றது. நாய் இருக்கும். அப்ப நாக்குட்டி எந்த ஊர்ல நாளை பார்த்து இந்த சின்ன பிள்ளை வெளிக்கிருந்தா திங்கிறது நக்கி நக்கிட்டு நாக்கு முட்டையை போச்சு. இப்ப நம்ம 2 பேரும் கிடையாது, வெற்றிவேல் அடிச்சுட்டான். ஒரு உண்டா பீதால அவ்வளவு சாப்பிட்டேன் அடிச்சுட்டு அந்த டான்ஸ்கார பிள்ளைய 3 பிள்ளைய வந்துருக்குல்ல, இந்த பிள்ளைய வரப்பத்தி இந்த எலோடெல்லாம் கை இப்படி நிக்கி, இந்த பிள்ளை வந்துட்டு போனோன்னு கை 2 ஏன் அதுக்குள்ள போகுது? அங்கதான் மாப்பிள்ள வெது வெது சூடு வெது வெதுன்னு தலைமாட்டில் வச்சு படு. சங்காரி சங்காரி. ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருந்தாப்பா என்ன பார்த்தா தாய்மார்கள் மடியில உள்ள பிள்ளை தலான மாதிரியே தெரியும். அந்த பிள்ளைய தூக்கி தலைக்கு வச்சு வாழைப்பூவா சுண்டு தூங்குறதுக்குமே சில பேர் வருவாங்க. உங்களுக்கு வந்து நேர்த்தி கடனா நின்றுகிட்டே இருக்கீங்களே, பின்னாடி மறைக்குது, சேர் போட்டு உட்காருங்க. ஆமா, சில ஊர்ல பப்புங்கார வேலைக்கு வந்தவங்க முன்னாடி உட்காந்து சிரிச்சு போட்டோட பாக்குறதில்ல, அவங்க வீட்டுல 50 கவாட்டு போனவன பார்த்த மாதிரி, எதிரியை பார்த்த மாதிரி முடிய முறைச்சுக்கிட்டு அடிவிட்ட போன மாதிரி இருக்கு. இந்த 1 மாசமா அடி வாங்கி தாண்டா நடக்குமோ இப்படி முறைச்சு பார்க்கறதுக்காண்டி சில பேர் வருவாங்க. சில ஊர்ல நாடகம் சொன்னா தண்ணியை போட்டு கருத்துறதுக்கு அப்படி வருவாங்க. அது நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. யாரும் தலைவர் கொட்டைக்குள்ள வரமாட்டாங்க. அவெல்லாம் விருப்பப்பட்டு வந்தா அவர் தான் வருவார், கொட்டையை கட்டுறது மாதிரி தந்தியா, வேற யாரும் வரமாட்டாங்க. காப்பு கலட்டினான்னு வச்சுக்க, பூனை கழிச்சிருக்காரு. எல்லா பூனையும் கலட்டலாம், பப்புனை கலட்ட முடியாது. ஆமா, இதுக்கு சில பேர் நம்ம ஊர்ல அப்படி யாரும் வரமாட்டாங்க. அவங்களாம் விருப்பப்பட்டு வந்தா ஒரு 45 பேர் உள்ள வருவாங்க. எதுக்கு? ஆமா, டான்ஸ்கார பிள்ளைல 3 கூட்டி வந்திருக்காங்க, கரடியை கூட்டி வந்திருக்காங்களா, இல்ல வயசு பிள்ளைய கூட்டி வந்திருக்காங்களா. இப்ப ஊருக்காரங்க அனுப்புறது கிடையாது, மைக் செட்டுக்கார உள்ள வரவே மாட்டாங்க. அவர் இல்ல ஆபரேட்டர் உள்ள போனோம்னா அந்த 3 உள்ளே வாங்க சொல்லிட்டு போங்க. இதுல வேறு வயர சொல்லிட்டு வர வேண்டியதானே. மேடம் நீங்க தான் டான்ஸா? அதுக்கு அந்த அம்மா ஆமா நான் டான்ஸ் உங்களை மாதிரி நெளிய நீ அஜெக்ட் பண்றதுனா
முதல்ல அந்த பிறவியாத்தான் இருந்துட்டு இருக்கேன். என்னடா அச்சன் பாத்தீங்கிற காலையில சுத்திவாங்க கொட்டையை சுத்திடுவாங்க. இந்த பிள்ளை நினைச்ச உடனே உங்களுக்கு விடிய விடிய குசி கொடுக்காது. வருஷம் நல்லா செஞ்சீங்கன்னா கும்பகோணத்துல ஒன்னே தாமா போடுவோம். நாடகத்துல கேட்டுட்டு வர வேண்டியதானே. உங்க செல் நம்பர் இருந்தா கொடுக்கல ஒரு ஆரம்பிச்சிட்டாங்க. அது செல்லுடா என்ன நம்பர் போட்ட செல்லு கிடையாது. தச்சு உள்ள தள்ளுறேன் அப்படி. இப்படி ஒரு கல்லு இப்படி ஒரு பீச்சு யாரும் பூரா இருக்காங்க. செல்லுல கூட மொட்டை குட்டி படம் மாத்தே வச்சிருக்காங்க. ஆமா பைக்கை ஓட்டிக்கிட்டு ஹலோ டார்லிங் ஹலோ நக்குறாங்கடா. நோக்கிய கம்பெனியே மூடுறது உங்க நம்மளைத்தான். நோக்கியாவா அதனால இப்படி உலகம் கம்ப்யூட்டர் உலகம் இன்டர்நெட் இங்கே நடக்கிற நாடகத்தை இன்னைக்கு உலகம் எங்களுக்கு யூடியூப் மூலமா பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் இந்த 2 பேரும் உட்கார்ந்து எடுத்துருக்காங்க. வாங்க இப்படி இருக்கிற காலத்திலையும் இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்களா? காரணம் உலகத்தில் அழியாத கலை நாடகக்கலை தான். நாடகக்கலை தான் என்று சொல்லிக்கொண்டு உலகத்துல கவலை இல்லாத மனுஷன் உலகத்துல யாரும் கிடையாது. இல்ல ஆசை இல்லாத மனுஷன் உலகத்துல யாரும் கிடையாது. ஆமா எந்த மனுஷனுக்கு ஆசை இல்லாத 5000 கோடி பணம் இருக்கட்டும் இன்னும் 500 கோடி கொடுத்தா வேணாம்னு சொல்லுவாங்களா? இந்த கவலையெல்லாம் மறந்து உங்களை விடிய வரைக்கும் சிரிக்க வைப்பதுதான் எங்களுடைய தொழில் என்று சொல்லிக்கொண்டு எங்களது நாடகத்தை எவ்வாறு என்று பார்க்க வேண்டும். எங்களுடைய பாட்டுகள் உங்கள் செவியை கண்ணாடி நாடகத்தை பார்த்திருங்க, காலாடி பாட்டுகளை கேட்டிருங்க. கண்ணாடி நாடகத்தை பார்த்திருங்க, 2 காலால பாட்டுகளை கேட்டிருங்க. நாடகத்தை பார்த்திருங்க. பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நடந்த என் வாழ்க்கையில நடந்ததை பார்த்துருக்கேன். ஊர் பேரை சொல்ல மாட்டேன், யூடியூப்ல போயிடும். ஒரு ஏரியாவுல போயிட்டு 8:30 மணிக்கு ஊருக்கு போயிட்டேன். மாப்பிள்ள ஊருக்கு போனா டான்ஸ் யாரு? அப்பா இந்த 3 டான்ஸ் அன்னைக்கு கிளம்புனேன். இந்த 3 டான்ஸையும் ஒரு 25 எலவட்டம் வேலை சுத்துறேன். நாய் பீக்கு தெரிஞ்சது மாதிரி பார்த்துட்டே இந்த 3 ஒண்ணுக்கு போகுது, பின்னாடியே போறேன். 2க்கு போனாலும் பின்னாடியே போறேன். என்ன நடந்துச்சு? நானும் மேக்கப் போட்டு வெளியில வந்துட்டேன். சரி இந்த பிள்ளை அவசரத்துல அவர் ஜென்மராஜ மாமா முடிச்சுவாருன்னு சொல்லி இந்த யோகலட்சுமி உள்ள போய் உள்பாவடைய மாட்ட போனது. ஆத்தாடி மாட்ட போன நேரத்துக்கு பாருங்க அந்த பின்னாடியே செஞ்சாங்க. தட்டிக்குள்ள புகத்து கைய விட்டேன். அதுலயா தட்டிக்குள்ள இல்ல தட்டிக்குள்ள கைய விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்த உடனே இந்த பிள்ளை கை வருது கை வருது கை வருது கை வருதுன்னு சொல்ல. அப்பதான் ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நல்லா வளர்ந்த மனுஷன் வேகமா ஓடி அந்த ஏண்டா மதுரையில இருந்து எப்படியாப்பட்ட டான்ஸ்கார பிள்ளைல கூட்டி வந்துட்டு உள்ள துணி மாத்திரத கையில விட்டுட்டு பாக்குறேடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஆளுக்கு ஏற்கனவே ஓதமா இருந்துச்சு. அவனை அடிச்சுட்டு விரட்டிட்டு இந்த ஆளுக்கு 2 வெட்டிய போனது தலையை உள்ள விட்டவர். உள்ள விடுற நேரத்துக்கு வேட்டி அவுந்துருச்சு. அதுதான் பெருச்சாலி மாதிரி தண்டியில என்னன்னு தெரியலையா? தெரியுங்களா? எனக்கு தொலைக்க முடியல. இந்த பிள்ளை ஓடியாங்க ஓடியாங்க உள்ள பெருச்சாலி பெருச்சாலிங்க 5-6 இலவட்ட கம்பெடுத்து அதை போட்டு அடிச்சு செத்து போயிருப்பானே. இப்படி நிறைய நடந்து போகுது. அதனால நான் சொல்றேன் ஒட்டகைக்கு முன்னாடி இப்படி
பொங்க ஆரம்பிச்சிடும். என்றதுக்குமே சுறுசுறுப்பு இருக்கணும். பழனி மலைக்கு மாலை போட்டு போவாங்க. ஆமா 50 சாமிக்கு ஒரு சாமி குருநாதர் இருப்பாரு கும்பகோணத்துல. இந்த விரத சாப்பாட்டை சாப்பிட்டு இந்த சொந்தக்காரங்க வர்றவங்க சும்மா வரல 100 200 கையில கொடுப்பாங்க. எனக்கு ஒரு பஞ்சாப டப்பா வாங்கிப்பாங்க, எனக்கு ஒரு சிட்டுக்குருவி லேகியை வாங்கிப்பாங்க அப்படின்னு விரத சாப்பாட்டுக்கு வந்து அப்பா நம்ம கும்பகோணத்து ரோட்ல முன்னாடி பின்னாடி கூட சாமி எப்படி நடக்குங்க அந்த சுறுசுறுப்பு சொல்லவே ஆரம்பத்துல இருந்து அந்த விரத சாப்பாட்டுக்கு அந்த கொடுத்த பாக்கெட்ல காசை பார்த்துட்டு சாமி ஊரா எப்படி நடக்கு தெரியுமா? கஞ்சரிச்சு இந்த நடை எது வரைக்கும் இருக்கும்? இந்த கொடுத்த காசு செலவுலையை தொட்டிக்கு இருக்கும், கொடரோடு வரைக்கும் இருக்கும். அங்க போனோம்னா நடை குறைஞ்சிடும். ஆனா குருநாதருக்கு மட்டும் நடை குறையாது. இந்த சாமியை காசு கூட அவத்த மாட்டிருக்குல்ல, பாடி மாப்பிள்ள முடிஞ்ச மலையில வந்து வாங்கிக்க அப்படின்ட்டு கொடை ரோட்ல இருந்து எப்படி அறவரா ஒவ்வொரு சாமியா கூப்பிட்டு சொல்லுவோம். குருநாதரே கொஞ்சம் நின்று கூட்டிட்டு போங்க, எனக்கு வெளிக்கு வர்றது மாதிரி இருக்கு. குருநாதரே செலவுக்கு காசு இல்லை, நின்று கொடுத்துட்டு போங்க. குருநாதரை அந்த டீ கடையில வந்து வடையை தின்னுட்டு காலையில புறப்படுவோம் அப்படின்ட்டு கொடை ரோட்ல இருந்து எப்படி அறவரா கண்டனுக்கு முருகனுக்கு கடம்பனுக்கு ஆமா மலையில போய் ஏற முடியாது, கீழே நின்றுக்கிட்டு 5 சாமியா பேசும். சாமி போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மழை 5 அடி ஒசந்துருக்கேன், ஏதா உரம் போட்டா வளர்க்குறாங்க மலைய விரத ஒழுங்கா இருந்தா ஏறிடுவேன். மலையில ஏறையில எப்படி அறவரா அந்த கந்தனை நக்கு, அந்த முருகனை நக்கு, அந்த கடம்பனை நக்கு, அதோட சொன்னா போய் தோல்ல வச்சு ரோப்காரில் போயிடும். அப்புறம் எப்படி இருக்கும்? எந்த தொழிலுமே சுறுசுறுப்பாக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டோம். எண்ணகரத்திலும் பொன்னரமாக விளங்கக்கூடிய நமது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் கும்பலாங்குளம் கிராமத்தில் அமர்ந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தையனார் ஸ்ரீ கருப்பணசாமி கோவில் நமது 3ஆம் ஆண்டு வருடாபிஷேக புறவி எடுப்பு உற்சவத்தை முன்னிட்டு இவரங்க நடிகர் விளம்பி வருஷம் ஆவணி மாதம் சூத்திர மச்சம். சூத்திர மச்சத்தை ஏன் சொல்றீங்க? சுக்லபட்சமா சுக்லபட்சம் இன்றைய தினம் இந்த தெய்வீக திருமண தேவர் சிங்கார கலையரங்கில் உத்தராமலிங்க தேவர் சிங்கார கலையரங்கில் நமது கோவிலாங்குளத்திற்கு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் தலைமையிலும் கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் தமிழகத்திலேயே தலைசிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் கதம்ப காமிக்கு என்னும் நகைச்சுவை நிகழ்ச்சி உங்கள் முன் அதிபரிசையாக நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நகைச்சுவை நாடகத்தில் நகைச்சுவை நடிகராக பங்கேற்றுக் கொடுக்கும் அன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் நகைச்சுவை திலகம் உங்களை எல்லாம் வயிறு சிரிக்க வைக்க வரும் திருப்புவனம் அருகாமையில் உள்ள கூடத்துப்பட்டி மாநகரில் எடுத்த B.A. தர்மா அவர்கள் இவருக்கு மடையில் நகைச்சுவை நடிகராக தோன்றியவங்க பெற காத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு தமிழகம் தனக்கென்று ஒரு பாடியை வகுத்து வருகின்ற உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை நமது கள்ளிசேரி மாநகரில் எடுத்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை M.K. ராதாகிருஷ்ணன் அவர்கள் எங்களுக்கு பின் நகைச்சுவை நடிகராக தோன்றியவங்க என்பதை பெற காத்துக் ஆபாசக்குள்ளன் கிங்காங் என்று போற்றப்படுகின்ற பல திரைப்படங்கள் நடித்து நாடகத்துறையை கலக்கிக் கொண்டிருக்கின்ற நாடோடி கனவுகள் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, போதூர் நடிச்சிருக்காரு. இந்த சினிமா படத்தின் மூலம் உங்களை வயிறு உழுந்த சிரிக்க வைக்க வரும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பு கொடிஞ்சிப்பட்டி மாநகரில் எடுத்த S.K. போதகுரு அவர்கள் இவரின் இடையில் நகைச்சுவை நடிகராக தோன்றியவங்க என்பதை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாக இருக்கக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி இன்றைக்கு தமிழகம் எங்கும் தனக்கென்று ஒரு பாணி வைத்து வருகின்ற நீங்கள் விரும்பக்கூடிய பழைய பாடல்களில் புதிய பாடல் பாடக்கூடிய நமது செய்யாமுகத்தை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை K.R. ராம்தாஸ் அவர்கள் இவர்களுடைய ஹார்மோனியம் அன்பின்பார். நாட்டு வந்து சிரிக்குதடி காலத்திலே தோத்து பாடி கொதிக்குதடி நேரத்திலே நேரத்திலே உழுது வச்சு மழையனப்பி விதவிதச்சு மயலனப்பி மாத்திரம்
கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா கையிலேயே கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா ஆட்டம் போடு மனிதருக்கும் ஆரவார செய்வதற்கும் ஆட்டம் போடு மனிதருக்கு ஆரவார செய்வதற்கும் ஓட்டை கட்டி வாழ்பவர்க்கு கண்ணம்மா ஓட்டை கட்டி வாழ்பவர்க்கு கண்ணம்மா அந்த மூட்டையில் நான் உயிர் நினைத்து சின்னம்மா நெல்லு மூட்டையில் தான் உயிர் இருக்கும் சின்னம்மா ஓட்டது முளைச்சதடி கண்ணம்மா கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா கைதிரையே கேட்டது கிடைச்சதடி புரட்டாச்சி விறக்க போகுது தம்மாயில குண்டியில் தண்ணி இல்லை எங்கிட்டு போட்டது முளைக்க போகுது இன்னும் போடவே ஒரு சீக்கிரம் போட்டோம்னு நினைக்கிறேன். அடிக்குது கேரளாவில் அடிச்சு கூத்துச்சுவாங்க எத்தனை மாதிரி கட்டணம்லாம் இடிச்சுட்டு நம்ம நாட்டில் மழை எப்படி பேயாது. இவன் 12 மணிக்கு எப்படா முள்ளு நிற்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சரி சரி உன் வாக்கு பொண்ணா இருக்கட்டும். சக்கரவர்த்தி கோடையின் குமரன் நமது திரு பூவனவர்கள் அஞ்சூர் நாட்டை சேர்ந்த ஏராளியை சேர்ந்த செல்வராஜ் அவர்கள் இவர்களுடைய விருதுகள் தோப்பின் அந்த வேளா
அருமையான வாத்தியம். நல்ல வேலை கும்பலங்குளத்துக்கு மோயல் குளம் போக தெரிஞ்ச வேலை கொண்டு போய் நல்ல வேலை. அது ரெண்டபடியாக குருநகத்திற்கு இடையாக வனவாத்திய சக்கரவர்த்தி உங்க அபிமான நட்சத்திர வளையகுலத்தை சேர்ந்த அன்பு சகோதரர் வி முருகன் அவர்கள் இவர்களுடைய வனவாத்தியத்தை சேர்க்க காத்து முடியாம போனீங்க நாடகத்தை சொல்லிட்டா வல்லரசு. ஆமா நீனு வெற்றி வழியா கெடுத்தது சொல்லுங்க. இந்த ஜோலியாக வச்சுக்கிறாங்க காசை வெட்டி போட்டுருவேன். அது நினைச்சபடியாக தாளத்தை இசைக்கும் ரெண்டுக்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை இளைச்சூருடைய சேர்ந்த ஏ வெற்றிகள் அவர்கள் இவர்களுடைய சீசா குத்திட்டு வைக்க வேண்டியதானே என்னத்தை மாத்தி தாளத்தை மாத்தி வாசினே பார்ப்போம். என்ன யோசனை ஒரு மாதமா சொரமா தான் சதுர்மாத்தை மதல் கொடியாடவனே வருவாயோ நீ ஒரு ஆள்தாயா வரைக்கும் நின்றுகிட்டே கங்காதிக்கிட்டே கரெக்டா தாளம் போடுவேன். நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் சொல்லியாச்சு. என்னடா சொல்றாரு இன்னும் பொம்பளை பிள்ளை ஐட்டத்தை காணும் இந்த கூட்டம் கூட உட்காந்துருக்காங்க. நாட்டிய ஒய்யாரிகள், நடன சிங்காரிகள், நாட்டிய தாரகைகள், சின்னஞ்சிறு சிட்டுகள், செம்பவள மொட்டுகள், உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் பேரன்புக்கு மரியாதைக்குரிய நமது காரியாவத்தில் வசித்து வருகின்ற யோகலட்சுமி மற்றும் நமது தாமரை செல்வி, அதுக்கு அடுத்தபடியாக ராதா செல்வி அவர்கள் 3 பேரும் நகைச்சுவை நடிகையாக தோன்றி உங்க அப்ப பேரை காத்துக் கொண்டிருக்கிறார். பொண்ணுக்கு தங்கம் தாமரைச்சேரிக்கு பாருங்க. ஏன்னா ஒரு பிள்ளைக்கு மட்டும் பாடக்கூடாதுல்ல, அது 2 பிள்ளை போயிட்டுல.
ராமச்சந்தியா கோயில் பழம் கையிலே மரபியெல்லாம் கலகலத்திலே உட்காலிலே கொலுசு ரெண்டும் சதிதாளம் கோடையிலே கஞ்சிப்பானை தூக்கிக்கிட்டு கண்டும் காணாமே சுண்டு நட போட்டுக்கிட்டு ஒருவேளை போனவளே போனவளே புரிஞ்சுக்காமே போதியடி போனவளே போறவளே புரிஞ்சுக்காமே போதியடி ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு பாட்டு வச்சிருக்க 500 டான்ஸ் வச்சாலும் 500 பாட்டு இருக்கு. ஆமா இது இல்லாட்டாலும் நம்ம கறிமுட்டை வியாபாரம் கூட 5000 ஆம்பளை இருந்தாலும் அதுல 5 பொம்பளை இருந்தாத்தே சகை நடக்கும். வரலாற்று வஞ்சியம் 35 நாளா நான் பைக்கில் அடிபட்டு நான் பட்ட மாதிரி எனக்கு தான் தெரியும். சம்பளம் போய் சேரல, நாய்க்கு வச்ச கோப்பையில தான் கஞ்சி ஊத்துனான். அதே அப்ப ஏன் பொண்டாட்டி மாதிரி கிடைக்க முடியாதியா? ஆமா ஆமா, ராமதாஸ் முகமும் அந்த பிள்ளை முகமும் ஒரே முகம். இறைவன் கொடுத்த கடுகு போட்டா கூட பொருந்திடும். 2 பேர் முகம் ஒன்னா இருக்குன்னு அண்ணன் தங்கச்சி அதைத்தான் சொல்றேன். அதனால சொல்றேன், பெண்கள் இருந்தாக்க அந்த சகையை நடக்கும். நான் அடி இந்த நாளெல்லாம் பார்த்தா சாப்பாடு போட்டு வச்சுட்டு நைட்டு 8 மணிக்கு அப்படி உட்கார்ந்து பார்த்து வைத்து மைக்கு குறித்து வீட்டுக்குள் போய் சென்று 1 ரூபாய் முறையில் தனக்கு ரெட்டி பஸ் என்ற ஒளி ஒளி அமைப்பு முத்து ரேடியோ இருப்பிடம் கோவிலாங்குளம் மற்றும் பெருநாளி நல்லது. நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. அது என்னபடியாக கொட்ட அமைப்பு நாடக அமைப்பு பேரென்றுக்கு மரியாதைக்குரிய நமது சிறந்த நகைச்சுவை நடிகளையும் சிறந்த நகைச்சுவை நடிகைகளையும் அமைத்துக் கொடுத்த முதலில் வீரபாண்டிய கட்டபொம்ம நாடகத்தில் ராஜ நடிகராக நடித்து தற்பொழுது வள்ளிதர்மன நாடகத்தில் தனக்கென்று ஒரு வெற்றி முத்திரையை பதித்து வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நமது ஆரைக்குடி மாநகர் என்றெடுத்த MK வல்லரசு ராஜ நடிகர் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் வைத்துக் கொடுத்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக குமிழாங்குளம் கோவிந்தன் ராஜ நடிகர் இருப்பு மதுரை இருவரும் சேர்ந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறார். சொல்லிக்கொண்டோ எந்த நாடகமா இருந்தாலும் அன்பு தம்பி வல்லரசனும் அன்பு அழுத்தால் கோவிந்தனுடைய நாடகங்கள் சிறந்த நடிகளை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார். சொல்லிக்கொண்டு உங்களும் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டு உங்கள் மகிழ்ச்சிகள் ஆழ்ந்து கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்களில் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் பசுமு அருகாமையில் உள்ள சம்பவ குலத்தை சேர்ந்த அரிய சண்முகராஜா பப்பும் மற்றும் பல வேடங்கள் புரிய காத்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஒரு பாட்டு பாருங்க. பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி இறந்து வந்தானால் உடலாம் பேராசையில் உறவாடி இறந்தவனே இறந்தவனே வந்தவனோ இறந்துட்டா இருப்பவனோ எண்ணி பார்க்க தாயாரின் வேதனையை திறக்கிறான் மனிதன் கண்ணாலே துடி துடித்து இறக்கிறான் தாயாரின் வேதனையை திறக்கிறான் மனிதன் கண்ணாலே துடி துடித்து இறக்கிறான். நல்லா இருந்த ராமதாஸ் பாட்டு பாடு நானே உனக்கு அந்த பாட்டு எனக்கு இந்த பாட்டு மொத்தத்துக்கு பாருங்க. மொத்தத்துக்கு எல்லா மனிதனுக்கு பிறப்பு என்பது தத்துவ பாடம் இறப்பு தான் மெய். ஐயா அசோகன் ஐயா பண்ணது. அதனால நான் சொல்றேன், எல்லாரும் இறக்கத்தான் போறோம். அந்த இறக்கு வரையிலாவது நல்ல மனிதனா வாழ்ந்துட்டு போங்க. பிறருக்கு நல்லது செய்யாட்டாலும் கெடுதல் பண்ணாம வாழ்ந்தாலே அவன் மிகப்பெரிய உயர்ந்த மனிதன். அதனால வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் அருணாக்குடிக்கார கூட அத்துக்கிட்டு விட்டுருவேன். யாருமே வரமாட்டாங்க.
அவன் செய்த பாவமும் புண்ணியம் தான் போகும். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படி ஊர் சொல்ல வாழ்ந்த மனிதர்கள் நமது ராமநாதபுரம் மாவட்டத்துல 2 கண்ணாக போற்றக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய 32 கிராமத்தை தனக்கென்று இல்லாமல் பிறருக்கு எழுதி கொடுத்த பசுமொன்னையாவும் முத்துராமலிங்க தேவர் ஐயாவும் நமது ராமேஸ்வரம் பேய்கரும்பு என்ற இடத்தில் நம்மளை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்காரு டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா. 2 பேரும் இந்த நாட்டுக்கு 2 கண்கள். அதனால சொல்றேன், இந்த குமணகுளத்துல 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 அன்னை தெரசா உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் வக்கீல் ஆகணும், 100 பேர் ராணுவ அதிகாரி ஆகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகணும், 100 பேர் யூனியன் ஆபீஸ்ல வேலை செய்யணும்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு வந்த விருந்தாடி கறி சாப்பிடவும் நாடகம் பார்க்கவும் கை தட்டி சிரிச்சுட்டு டான்ஸ்காரத்தை பார்த்து போக மாட்டாங்க. முதல்ல என்ன கேட்பாங்க, உனக்கு எத்தனை கோடி சொத்து இருக்கு, எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க, உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு. அடுத்த கேள்வி என்ன படிக்கிறான். உங்க காலில் கும்பிட்டு சொல்றேன், எக்காரணத்தை கொண்டும் நம்ம முன்னோர்கள் படிக்கலன்றாலும் இளைய சமுதாயங்களை நல்ல முறையா படிக்க வைங்கள் சொல்லிக்கொண்டு வெளிய வரைக்கும் எங்களது நாடகத்தை அன்புடனும் அமைதியுடனும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு இப்படிக்கு கிராம பொதுமக்கள் குமலாங்குளம் சார்பாக வருக என வரவேற்று சாப்பாடு செய்வோம். அருமையான சாப்பாடு எல்லாம் காப்பு கட்டியிருக்காங்க. சைவ சாப்பாடு, அப்பளம், வடை, பாயாசத்துடன் உணவளித்த நமது கிராமத்தில் வாழ்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் அத்தனை குடும்பத்தார்களுக்கும் அன்பு இளைஞர் பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் என்று போட்டக்கூடிய பசுமொன்னையா போய் பாடிவிட்டு எங்கள் தலைப்படி வண்ணமையில் ஆடிவர வடிவேரவனும் கூட வர ஒளியை போல வந்துதித்த தங்கனிடம் தேவரையா வந்துதித்த தங்கனிடம் என்னகத்தி திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் என்னகத்தி திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கனிடோ ஒளியை போல வந்துதித்த தங்கனிடம் தேவரையா வந்துதித்த தங்கனிடம் என்னகத்தி திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் திருநகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் அழுத பிள்ளை அமர்ந்துவிடும் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் தென்னகத்து திருவுருவம் தேவரையாவை நம் இல்லத்தோடு வணங்குகிறோம். திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் அவதான் பசும்பொழில் பிறந்த தங்கம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம்
உக்கிரபாண்டியன் பெற்றெடுத்த தங்கமையா செங்கலிலோ மொழியை போல மதுரித்த தங்கையும் தேவரையா மதுரித்த தங்கையும் மதுரித்த